ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல சத்தான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உருண்டைகள் உடையாமல் குழம்பு நல்லா சுவையாகவும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்குங்க ஒரு 100 கிராம் பச்சை கடலை பருப்பை முத நாள் நைட்டே ஊற போட்டேன். ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வடைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 4 மிளகா சேர்த்து, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்து ஊற போட்டுருங்க. அடுத்ததாக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து அந்த மிளகாயை மட்டும் எடுத்து இந்த சோம்போடவே சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுருங்க. வடைக்கு நம்ம தண்ணி சேர்த்தாம அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரியே அரைச்சிருங்க. ஒரு 2 பல்ஸ் விடுங்க. நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, நல்லா வராது. இந்த மாதிரி பக்குவம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்து ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்ததான் இதில் பொடி பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை ரெண்டையுமே அதே மாதிரி நறுக்கி போட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு வடைக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான், அந்த மாவோட பக்குவம் தான் இதுக்கு இருக்கணும். பட் நம்ம இப்போ தட்ட போகிறதில்ல, சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க போகிறோம். உருண்டை வந்து நல்லா டைட்டாக பிடிக்க வேண்டாம், குழம்பு வந்து உள்ளே இறங்காது. அளவாக குலோப் ஜாமுக்கெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அளவான உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். 11 பால் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு அப்படின்ட்டா ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்தணும். சின்ன வெங்காயம் 20 பல், ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கி கொடுங்க. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு கலந்து விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கினோடனே தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்குங்க. மீடியம்னா 2 போடுங்க, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். மறுபடியும் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவு கொதிச்ச உடனே இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து அதே மாதிரி கலந்து விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் பால் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது ஒரு 2-3 கொதி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்றா பார்த்து ஜென்டிலாக சேர்த்து விட்டுருங்க. அகலமான பாத்திரங்காட்டி குழம்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் குழம்பை வந்து மேலே எடுத்து ஊற்றி விட்றேன். நீங்கள் குழிவான பாத்திரம் சேர்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பண்ண தேவையில்லை. மறுபடியும் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். இந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம அந்த குழம்பும் நல்லா இறங்கி உருண்டையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் முதல் இருந்ததை விட. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா நல்லா வாசனையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாட்டோட சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இதை இப்போவே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா அந்த குழம்பு வந்து அந்த உருண்டையில் இறங்கிடும். அப்போ சைடிஷ்ஷே இதுக்கு நமக்கு தேவைப்படாது. அந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எடுத்து அதை கடிச்சிக்கிட்டு அந்த குழம்பு அப்படியே சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த குழம்பை ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த உருண்டைகள் வந்து கண்டிப்பாக உடையாது. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உருண்டை வந்து பிடிக்கும்போது கண்டிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிடாதீங்க, லைட்டாக பிடிங்க. அதே நேரத்தில் அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைக்கணும், தண்ணி சேர்த்தக்கூடாது. நம்ம பிசையும் போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளில்
ஒரு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.